வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு இரவு நேர வாகன சோதனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அதிர்ச்சி, ஷாக்கான பாஜகவினர். இதை பற்றி முழுமையான ஒரு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ணாமலைக்கு சொந்தமான அமைந்துள்ள இவரது இல்லத்திற்கு அருகில் சுமார் 50 அடி உயரம் உள்ள பாஜக கொடி கம்பத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாஜகவினர் அந்த 50 அடி உயரம் உள்ள பாஜக கொடி கம்பத்தை அண்ணாமலை அவர்களது வீட்டருகே பார்த்திங்கன்னா நட்டு வச்சிருக்கிறார்கள். ஆனால் நெடுஞ்சாலைத்துறையில் அனுமதி வாங்காமல் இந்த கொடி கம்பத்தை நட்டு வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு அந்த பகுதியில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகளும் பொதுமக்களில் சிலரும் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்தாங்க. போராட்டத்தில் இந்த விஷயம் தெரிந்ததும் அங்கிருக்கும் பாஜகவினரும் ஒன்று திரண்டு விட்டனர். இருதரப்பிலும் ஒன்று கூடிய விட்டதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. எதிரணியே அனுமதியின்றி வைக்கப்பட்டிருக்கும் கொடிக்கம்பத்தை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் இஸ்லாமியர்களும் போலீசில் புகார் அளித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். மாநகர கமிஷனரும் சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்தார். அப்போது பாஜகவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான சுமூகமான உடன்பாடுகளும் ஏற்படவில்லை. பின்னர் போராட்டம் நடத்திய மக்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் நெடுஞ்சாலைத்துறையிடம் அனுமதி வாங்காமல் கொடிக்கம்பத்தை வைத்துள்ளதால் அது அகற்ற வேண்டும் என்று அம்மக்கள் மற்றும் வழிபோக்கர்கள் தொடர்பாக அமைச்சரும் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தரப்பிடம் தெரியப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அப்போது பாரபட்சமின்றி சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுங்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் ஆவேசத்துடன் அங்கிருந்த ஜேசிபி கண்ணாடியை அடித்து நொறுக்கினார்கள். அப்போது பாஜகவினரை குண்டுகட்டாக தூக்கிச் சென்ற போலீசார் அவர்களை கைது செய்தனர். நீலாங்கரை பனையூர் பகுதியில் இருக்கிற தனியார் திருமண மண்டபத்தில் அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாயிருக்கு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வீட்டு அருகாமையில் உள்ள அமைக்கப்பட்ட பாஜக கொடி கம்பம் அகற்றப்பட்டது. பாஜகவின் பெரும் முக்கியமான தலைவர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் நிகழ்ச்சிகளை அதில் இந்த கொடிக்கம்பம் கொடியேற்றும் நிகழ்ச்சிகள் மேற்கொண்டு வந்துட்டு இருந்தார் அண்ணாமலை அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பார்த்திங்கன்னா பனையூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வீட்டின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தை இரவோடு இரவாக அகற்ற உத்தரவிட்டு சாட்டையை சுழற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த செயலை பற்றி தான் பார்த்திங்கன்னா மக்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.